தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் விவகாரத்தில் சென்சார் போர்டு ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய அதிகாரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சென்சார் போர்டு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவாக இசி என்று சொல்லப்படுகிற எக்ஸாமினிங் கமிட்டி, அதான் ஆரம்ப நிலை கமிட்டி, 5 மெம்பர்கள், சில நேரங்களில் 3 மெம்பர்கள். அதுல அவங்க பார்ப்பாங்க, இண்டிவிஜுவலா ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தேவையான கட்ஸ் மியூட் பண்றது, கட் பண்றது. எல்லாவற்றுக்கும் முன்பாக நம்ம படம் சப்மிட் பண்ணும் போதே காட்சிகளோட டிஸ்கிரிப்ஷன், அது போக வசனம், ஃபுல் ஸ்டாப், கமா உட்பட ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், சென்சார் ஸ்கிரிப்ட்னே பேருங்க அதுக்கு. சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கே ரொம்ப சிறப்பான, ரொம்ப முக்கிய நிபுணத்துவம் பெற்றவர்கள்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துதான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இதுல 2 பேர் சொல்றதுலயும் ஏதோ ஒரு முரண் தெரியுது. ஒரு 2 படங்களை தயாரித்தவன் என்ற முறையிலும் சென்சாருக்கு அனுப்பி, அதுல ஒரு படம் எனக்கும் ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, ஆர்சிக்கு போச்சு. இசி பார்த்துட்டு அப்புறம் ஆர்சிக்கு போய் ரொம்ப டிலே ஆச்சு. பொதுவாக இப்படி டிலே ஆகக்கூடாது. ஆனா இவங்க டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டு சென்சார் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ சென்சார் ப்ராசஸ் நடந்துரும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. வெறுமனே அரசியல் காரணம் அப்படின்னு நான் நினைக்கல. என்ன காரணம்னா, பொதுவா சென்சார் தணிக்கை வாரியங்கிறது அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ரிவைசிங் கமிட்டிக்கு போய் இழுத்தடிச்சு அதுக்கு பிறகு கொடுத்த படங்கள் நிறைய இருக்கு. இப்ப எமர்ஜென்சி சமீபத்துல வந்த படம் தான். இத்தனைக்கும் அது பிஜேபி எம்பி அவங்களோட படம், கங்கனா ராவத் படம். பெரிய அளவுக்கு அது பிரச்சனைகளுக்கு உள்ளாடுது. அப்படி என்றால் இப்போதைக்கு நிலைமை என்ன? நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்குள் ப்ராசஸ முடிக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணலாம். 15 நாளைக்குள்ள முடிங்க, 1 வாரத்துக்குள்ள முடிங்க, 20 நாளைக்குள்ள முடிங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. சொன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குவாங்க, ஃபர்தரா ரொம்ப டிலே ஆகும். என்றால் ஒரு அவசரமாக 2 தினங்களுக்குள் இதை முடிங்க, இல்ல நீதிபதியே சஜஸ்ட் பண்ணாரு, ஏன் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலான்னு. அப்படி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் இதுல எட்டப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 5000 ஸ்கிரீன்ஸ் அவங்களே சொல்றாங்க, 500 crores இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. 5000 ஸ்கிரீனும் மாற்று ஏற்பாடு பண்ண முடியாது. திடீர்னு இந்த படத்துக்காக அவங்க தியேட்டர்கள், ஸ்கிரீன்கள் எல்லாம் தயாரா இருக்கும். அப்ப நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுவாங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீதிமன்றம் ஒரு சமரச தீர்ப்புக்கு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கே விடும் தான் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது அப்படின்னா, அவர்கள் அந்த புதிய 5 உறுப்பினர்கள் படத்தை பார்த்து அதற்கான தணிக்கை சான்றை கொடுத்து அதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது, அந்த டைம் லைனை சென்சார் போர்டு தான் தீர்மானிக்க முடியும், மாறாக நாம தீர்மானிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வையையும் நீதிபதிகள் வைக்கிறாங்க. ஸோ அப்போ குறிப்பிட்ட தேதியில படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? 9ஆம் தேதி என்று வரும்போது நாளை மறுநாள். ஆமா, நாளை மறுநாளுக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ராசஸ் முடியுமான்னு சந்தேகம். அப்புறம் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும் 5 காட்சிகளுக்கு. அது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, மார்னிங் சிறப்பு காட்சியை அலோவ் பண்றது இல்ல. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு அஜித் படம் ஒண்ணுல ஒரு கொஞ்சம் துர்பாகியவசமாக சில உயிரிழப்புகள் நேர்ந்துருச்சு. அதுல இருந்து ஏர்லி மார்னிங் நம்ம பண்றது இல்ல. 9 o'clock தான் ஸ்டார்ட். இப்போ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5 ஷோ, அது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா லாஸ்ட் ஷோவை கேன்சல் பண்ணிட்டு இப்போ 9 o'clock ஷோக்கு புக் பண்ணியிருக்கவங்க அப்படி வேணா இதை ப்ராசஸ் பண்ணலாம். எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான சமரசம் இதுல தேவைப்படும். அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் நினைக்கிற மாதிரி உடனே கோர்ட் ஆர்டர் போட்டு சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி எல்லா ப்ராசஸும் இன்னைக்கே முடிஞ்சிடும், அது கொஞ்சம் கஷ்டம். சென்சார் போர்டு கொஞ்சம் இறங்கி வரணும். ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு படம் முடக்கப்படுவது என்பது நல்லதில்லை. இதெல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் ப்ராசஸ் பண்ணணும். எனவே நாளைக்கு மதியத்துக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுக்குமாறு நீதிமன்றம் சொல்லலாம். நாளை ஈவினிங் அப்படின்னு கூட நீதிமன்றம் சொல்லலாம். அப்படின்னா சிறப்பு காட்சி இல்லாம திரையிடுவதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி 9th டிலே ஆகாது என்பது எனது பார்வை. அப்படி டிலே ஆனா ஒரு நாள் டிலே, 10th வச்சுக்கலாம். இப்போ படத்தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்கள் தட்கல் ப்ராசஸ், ப்ரியாரிட்டி பேசிஸ்ல தான் நாங்கள் இதுக்கான விண்ணப்பத்தையே கொடுத்தோம், சான்றுக்கான விண்ணப்பத்தையே கொடுத்தோம். படத்தை பார்த்து ஆய்வு செய்து சான்றளிக்கிற வரையும் புகார் தொடர்பாக எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. மாறாக இப்பதான் அந்த புகார், அதுவும் படம் பார்த்த ஒரு குழுவில் இருந்த ஒருவரே இந்த புகாரை எழுப்பியிருக்கிறாருங்கிற தகவலை இப்பதான் எங்ககிட்ட சென்சார் போர்டு நீதிமன்றத்தில் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வருது அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராசஸை குறிப்பிட்ட நபர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் சென்சார் போர்டுக்கு இல்லையா? அப்படி எதுவும் இல்லைங்க.
அதாவது 5 பேர் கொண்ட எக்ஸாமினிங் கமிட்டி பார்க்குது இல்லைங்களா, பார்க்கும்போது தனித்தனியா இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகும் அவங்க வந்து இரவு யோசிச்சு போர்டு சேர்மனுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த நான் சொன்ன எமர்ஜென்சி படத்திலேயே வந்து அந்த பிரச்சனை தான் வந்தது. இன்றைக்கு அது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட படம் மாதிரி தான். பிஜேபிக்கு அது நேரடியான அரசியல் நோக்கம் அதுல கிடையாது. அது வந்து அவங்களோட உரிமை தான். ஆனா இந்த 5 பேருக்கும் அரசியல் நோக்கம், ஈசியில இருக்கிற 5 பேருக்கும் அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கலாம். ஏன்னா வெவ்வேறு ஃபீல்ட்ல இருந்து அவங்க வராங்க, பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. பிஜேபி சார்பாக இருந்தவங்க சென்சார் போர்ட்ல மெம்பரா இருந்ததே நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது ஈசியில எக்ஸாமினிங் கமிட்டியில மெம்பரா இருந்ததை பார்த்துருக்கிறோம். எக்ஸாமினிங் கமிட்டி இல்லாத ரிவைசிங் கமிட்டி வேற புது மெம்பர்ஸ் தான். ரொம்ப குயிக்கா அதை பண்ணணும் என்கிற அந்த வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். அதாவது ஈசி முடிஞ்சு போச்சுங்க, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் அதுல. அப்போ அது ஓகே அப்படின்னு இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிளைண்டா கோர்ட்ல வந்து சொன்னாங்க அப்படின்னா ஈசிக்கு அடுத்த ஆர்சியை வந்து உடனடியா ஃபார்ம் பண்ணி நாளைக்கு மார்னிங் வந்து அதை பார்த்து நாளைக்கே வந்து ப்ராசஸை முடிக்கணும் என்று நீதிமன்றம் அபிப்பிராயப்படலாம். காரணம் என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கான அமௌண்ட், ஏகப்பட்ட பேரோட உழைப்பு எல்லாமே இதுல இருக்கு. அப்படியான ஒரு முடிவு எடுக்கலாம். கொஞ்சம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. அதை வைத்து அவர்கள் முடிவு எடுக்கலாம். நீதிமன்றம் முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. சென்சார் போர்டு அந்த முடிவுக்கு கட்டுப்படணும். ஏன்னா அவங்க நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சிக்கல் இருக்கு. நன்றி திரு ஷியாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை